பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பின்னோக்கி பார்க்கிறேன். 36 வருஷத்துக்கு முன்னாடி 1990 என்னுடைய குருநாதரை முதல்ல சந்தித்தேன். ஜூலை 7ஆம் தேதி. நான் திரைப்படத்துறையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவரை போய் சந்தித்த போது அந்த நடந்த அந்த நிகழ்வுகளை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னை திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்தி 27 வயசுலேயே என்னை 60 வயது கிழவன் வேடம் போட்டு என்னை நடிக்க வச்சு புது நெல் புது நாத்து அப்படிங்கிற திரைப்படத்துறை மூலமா என்னை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் என்னுடைய டைரக்டர் உடைய படங்களில் 6 படம் நடித்தேன். இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்னுடைய இயற்பெயர் குமரேசன். என்னுடைய பெயரை மாற்றணும்னு டைரக்டர் ரொம்ப ஆசைப்பட்டார். எப்பயுமே டைரக்டர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சு அவர் பேர் ராதிகா, ரத்தி, ரேவதி, ரேகா, ரமான் எல்லாம் 6 வரிசையில் தான் பேர் வைப்பார். எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் சொந்த பேரை கூட ராதிகா இருக்கலாம், எனக்கு தெரியாது. டைரக்டர் வைக்கிறது அப்படித்தான் வைப்பார். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஜென்ஸுக்கும் அந்த மாதிரி பேர் வைக்கலான்னு ஆசைப்படும் போது நான் 6 வரிசையில் தான் நான் பேர் வைப்பேன், நீ எழுதி கொண்டு வா அப்படின்னாரு. ஒரு 25 பேர் எழுதி கொண்டு வா, அதில் நான் பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. சரி, நானும் 2 நாள் கண்ணு முழிச்சு இந்த எல்லோ பேஜஸ் ஒரு புக் இருக்கும், அதில் இது வரைக்கும் திரைப்படத்துறையில் வராத பேராக செலக்ட் பண்ணி ஒரு 6 வரிசையில் 25 பேரை கொண்டு கொடுத்தேன். இது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நானா ஒரு பேர் வைக்கிறேன் போ அப்படின்ட்டார். படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு உனக்கு நெப்போலியன் பேர் வைக்கலான் இருக்கேன்டா அப்படின்னாரு. எனக்கு நெப்போலியன்கிறது ஆள் உயரம் கம்மி, நான் உயரம் ஜாஸ்தி. அது சரித்திர புகழ் வாய்ந்த பேர். நெப்போலியன்கிறது கிறிஸ்டின் பேர், நான் ஹிந்து வாச்சே, நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா? சரி, அரசியல், சினிமா, பொது வாழ்க்கை வந்துட்டா எம்மதம் சம்மதமே, எம்மொழியும் சம்மதமேன்னு போயிடலாம். நெப்போலியன்கிறது பாட்டில் பேராச்சே, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஏன்டா உனக்கு பேர் பிடிக்கலையா அப்படின்னாரு. வாழ்க்கையில் முதல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவர் வச்சிருக்க பேரை வேணான்னு சொன்னோம்னா தப்பாக நினைச்சுவாங்க. இல்லை சார், நீங்கள் பார்த்து குப்பை சுப்பை எது வச்சாலும் ஓகே தான் சார், இனிமேல் உனக்கு நெப்போலியன் தான்டா ஓ அப்படின்ட்டாரு. முடிச்சுட்டு வெளியில் என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, என்ன டைரக்டர் தான் பேர் மாத்திரன்னு சொன்னாரு, பேர் மாத்திட்டாரு, என்ன பேர் வச்சிருக்காரு? நெப்போலியன் வச்சிருக்கிறாரு. ஓஹோ, நெப்போலியனா? ஏன் ஒரு ராயல் சேலஞ்சு, மெக்டோவல் விஸ்கின்னு இப்படி வச்சிருக்கலாமே, ஏன் நெப்போலியன் வச்சாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க பசங்கெல்லாம். நான் சொன்னேன், டே எங்க டைரக்டரை விட்டு கொடுக்க கூடாது, அப்படி இல்லடா, ரமேஷ், சுரேஷ், பாபுன்னு வச்சா தமிழ் சினிமாவுக்கு, சசி கபூர், அனில் கபூர் வச்சா ஹிந்தி ஃபீல்டுக்கு, நான் ஹாலிவுட்ல நடிக்கிறதால எங்க டைரக்டர் நெப்போலியன் பேர் வச்சிருக்காரு, உலகம் பூரா எங்க போனாலும் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைப்பான்னு சொல்லி சமாளிச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு ஹாலிவுட்லயுமே டைரக்டர் பேர் வச்சதுனால என்ன ஒருத்தர் 4 படம் ஹாலிவுட்லயும் ஆங்கில படத்திலையும் நான் நடிச்சிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய இயக்குனர் இமயம், என்னுடைய குருநாதர் இன்னைக்கு இல்லைங்கும் போது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. எனக்கு பேர் வச்சது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர் என்னுடைய அரசியல் குரு கலைஞர் அவர்கள், சினிமா குரு பாரதி ராஜா அவர்கள். என்னுடைய அரசியல் குரு கலைஞருடைய தலைமையில என்னுடைய சினிமா குரு பாரதி ராஜா அவர்கள் முன்னிலையில தான் என்னுடைய திருமணமே நடந்துச்சு. அது 33 வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல டைரக்டர் இருந்திருக்கிறாரு, அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே நான் இருந்திருக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு என்னுடைய தந்தை ஸ்தானத்துல ஒருத்தர் மறைந்தது என்னால ஏற்றுக்கவே முடியல. திரையுலகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு. எப்படி ஒரு பாலச்சந்தர் சார் இருந்தாலும் அதே மாதிரி இன்னைக்கு அவர் இல்லை, அதே மாதிரி இப்ப இன்னைக்கு பாரதிராஜ் சார் இல்லை. அதே மாதிரி அவருடைய சீடரான பாக்கியராஜ் சார் எனக்கு மூத்த ஒரு சீடர். அவரும் அமெரிக்காவுக்கு பூர்ணிமா மேடமும் பாக்கியராஜ் சாரும் என்னுடைய மகனை பார்க்கறதுக்காகவே அமெரிக்கா வந்துட்டு அங்கேருந்து 4.5 மணி நேரம் டிரைவ் பண்ணி அட்லாண்டாலேருந்து நான் இருக்கிற நேஷ்வில்ல என்னை பார்த்துட்டு பையனை பார்க்கறதுக்காகவே நான் வந்தேன். அவர் அட்லாண்டா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு நான் அடுத்த நாள்ப்பா நிகழ்ச்சி இல்லை சார், நீங்கள் போகிறதுக்கு 4.5 மணி நேரம், அங்கே ஒரு 2 மணி நேரம், திருப்பி 4.5 மணி நேரம், 10-12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன். இல்லை நான் நெப்போலியன் குழந்தைய போய் பார்த்தே அவனுக்கு அதுக்காக ட்ராவல் பண்ணி பார்த்து அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனது படைத்த பாக்கியராஜ் சார் இன்னைக்கு இறந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தம். நான் போய் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன், பாரதிராஜ் சார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன்.
இன்னும் அந்த சோகக்கலை அப்படியே தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2 மாசம் கிட்ட ஆக போகுது. இன்னும் அவங்களால அது ஜீர்ணிக்கவே முடியல. நான் அந்த பேட்டியில கூட சொல்லியிருந்தேன், பாரதி ராஜா சார் இழப்பை தாங்க முடியாம தான் இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இறந்தாரு. அது மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவர் உண்மையா நேசிச்சவர். அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இழந்துட்டேங்கிற அந்த துக்கம் தாங்க முடியாம அவர் இருந்ததுனாலதான் அதை சீக்கிரம் இறந்துட்டார். இன்னொரு 20 வருஷம் இருந்திருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள், தடைவெடுத்த 2 கோபுரங்கள் இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். அப்பேற்பட்ட இழந்து வாடும் அந்த குடும்பங்களுக்கும் தடை உலகத்திற்கும் எப்பொழுதும் என்னுடைய புகழாஞ்சலி செலுத்திவிட்டு என்னுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வழியில் நாங்கள் பின்னடப்போம். நன்றி, வணக்கம். சார், 2-3 கேள்விகள் மட்டும் எங்களுக்கு இருக்கு, நாங்க கேட்டுடலாமா சார்? சார், இப்போ நீங்க எவ்வளோ உங்களுக்கு பெரியம் சார் மேல அப்படின்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ கடைசி நேரத்துல சார் கூட இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? கூட இருந்துக்கலாமோ, இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா?